எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். பண்ருட்டி வந்துட்டு முந்திரி பயிருக்கும் பலாப்பழத்துக்கும் தான் ஃபேமஸ்ஸு. தங்கச்சியே கடைசியாக பார்த்தாச்சு. இவங்க ஜென்ஸு, அவங்க ஜெனி. இவர் தான் மாமன் பையன் ஜெனித்து. பேச இருக்கா? அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ, எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். அதனால் சாத்திப்பட்டு போகிறேன். சாத்திப்பட்டு எங்கே இருக்குன்னா பண்ருட்டியில் இருக்குது. அதுக்கு தான் ரெடியாகி கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டேய், அந்த கடையை அந்த சைடில் வருது பாரு, இதை எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். இந்த கேமரா அப்படியே பிடி. இந்த கடையோட சைடில் ஆன் பண்ணி தானே வச்சுருக்க. இப்போது பண்ருட்டியே நெருங்கிட்டேன் நான். அதனால தான் என்னோடய ஒய்ஃப் கிட்டே இந்த கடையை எடுக்க சொல்கிறேன். இந்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பயிர் விற்பாங்க. இவங்களே உடச்சி அதெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி இவங்களே விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பலாப்பழமும் நிறையா விற்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா அந்த கடைகள் வந்துச்சு, அப்போ நான் எடுக்கலை. இது கடைசியாக இருக்கிற அந்த கடைகள். இங்கே பலாப்பழமும் முந்திரி பயிரும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வடலூர்லேட்டு பண்ருட்டி போகிற பைபாஸ் இது, அதாவது சென்னை பைபாஸு. இது பண்ருட்டி கிட்ட வரக்குள்ளே இந்த ரோட்டு சைட்லேயே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சாத்திப்பட்டுக்கு வந்துட்டேன். அந்த ரோட்டில் தான் நிற்கிறேன். பாருங்களேன், இந்த பண்ருட்டி வந்துட்டு முந்திரி பயிருக்கும் பலாப்பழத்துக்கும் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள், ரோட்டு சைட்லேயே நிற்கிறேன். இங்கே ஒரு முந்திரி மரம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே பலா மரம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிறது போல் இருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் ஆக்சுவலாக ஏன்னா சுற்றி மரமாக இருக்கும், நடுவில் மட்டும் ரோடு. ஸோ தங்கச்சி வந்துட்டு போய் பார்க்க போகிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துருவேன். காலையிலே வரணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக மெசேஜ் வந்துடுண்ணா முந்தின நாள் காலையிலே வந்துவிடணும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு. காலையிலே போகலான்னு பார்த்தா இப்போ மணி 2:30 3 ஆகும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டோன்னு நினைக்கக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. போய் பார்ப்போம் இப்போ தங்கச்சியை. இப்போது தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் நம்ம தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டு பேனரு. இவங்க தாங்க இந்த வீட்டுக்கே காட் ஃபாதரு, செல்லக்கண்ணு, தங்கச்சியோட தாத்தா அந்த வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. நேராக பார்க்குறது தங்கச்சி வீடு. ஸோ இப்போ உள்ளாட்டி வந்தாச்சு. லைட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. இது நம்ம தங்கச்சியோட பாட்டி. இப்போது இதில் சென்டரில் உட்காந்துருக்கிறது தான் செல்வியாச்சு, தங்கச்சியோட அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கச்சியே கடைசியாக பார்த்தாச்சு. இவங்க ஜென்ஸு, அவங்க ஜெனி. நாங்கள் 3 பேரும் ஒரு சின்ன வேலையாக வெளில வந்தோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸோ அதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். அப்போது நாங்கள் எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். இந்த மேரேஜை பற்றி, எப்படி இது மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த மொமெண்ட்டை தான் இப்போ பார்க்குறீங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமு லாக் எடுக்கிறேன். என்னோடய தங்கச்சிங்க எல்லாம் நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி, 2 தங்கச்சிங்க. ஸோ இந்த வீடு வந்து சூப்பராக கட்டியிருக்காரு எங்கள் சித்தப்பா. ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா பயங்கரமான டிசைனில் இருந்துச்சு. அதனால் அந்த வீடை ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்டீரியர் ஒர்க்கு, எக்ஸ்டீரியர் ஒர்க்குன்னு ஒவ்வொரு இடத்தையும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க எங்கள் சித்தப்பா. இந்த மேலே சீலிங்கில் டிசைனாக இருக்கட்டும், இந்த வீடுகளில் இருக்கிற அந்த கதவுகளாக இருக்கட்டும், ஸோ பாத்ரூமில் அந்த ஃபிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கீழே டைல்ஸ் கொண்டு என்னென்ன கலர் போடணும், எந்த இடத்துல எந்த கலர் அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த வீடு. இதை பார்க்குறீங்களா, இங்கே பாருங்களேன், அந்த லைட் இருக்குது. அந்த லைட்டுக்கு மேலே வந்துட்டு டிசைன் வந்துருக்குது. அதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த கார்னர்லேயும் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இந்த டிசைனெல்லாம் பாருங்களேன், இந்த சமயக்கட்டுக்கு போகிறதுக்கு அந்த டிசைனு அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது செல்வியாச்சியை பார்த்துருக்கீங்க. இவங்க தான் எங்கள் அம்மாவோட தங்கச்சி. இது ஒரு ரூமு.
ஸோ இந்த பெயிண்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டுக்கு மேலே இன்னும் டிசைன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரூமு மட்டும் வச்சு ஒரு இடம் ஓப்பனாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஆனால் அதை எடுக்க மறந்துட்டேன் நான். உனக்குலாம் எனக்கு டீ தான். உனக்குலாம் டீ இல்லை. எனக்கா டீ குடிக்கிறேன். இது சித்தப்பா வேற வராரு. இப்போ பாரு, இப்போ நம்ம மீட் பண்ண போகிறவர் தாங்க ரொம்பவும் முக்கியமானவர். இந்த ஹோல் ப்ரோக்ராமுக்குமே காரணம் இவர் தான் எங்கள் சித்தப்பா ஜான்சன். இவங்க சூப்பராக பேசுவாங்க. இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பேசுவாங்க. இவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம். இரவு பகல் பாராமல் மகளோட ஃபங்க்ஷனுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்க்குறது தங்கச்சியோட கைகளில் அழகான மெஹந்தி போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைனு. ஜேஎஸ் அப்படின்னா ஜென்சி சைமன். அதை தான் சுற்றி கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக அதை ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் நைட்டு ஜென்சியோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோடய ஒய்ஃப்லாம் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸில் மயில் கோலம் சூப்பராக இருந்துச்சு. அதை தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த கோலம் போடலாமா அந்த கோலம் போடலாமான்னு என்னோடய சின்ன தங்கச்சி க்ரோமில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு கோலத்தை செலக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அது நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவங்களாம் ஓனாக ஒரு கோலம் யோசித்து இந்த மயில் கோலத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கலரிங்லாம் பண்ணாங்க. காலையில் எழுந்து இந்த கோலத்தை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. கலரிங் பண்ணதுக்கு அப்புறம் மயில் கோலம் அட்டகாசமாக இருந்துச்சு. நைட்டு இந்த கலர் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டதும் வீடே ஜொலின்னு ஜொலிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி தாம்பூலம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஆரஞ்சு பழம், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு சாக்லேட்டு போட்டு அதை அப்படியே அந்த பையை சுருட்டி வச்சிட்டோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நைட்டு எனக்கு செம்ம பசி எடுத்துருந்துச்சு. ஸோ இந்த சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காலையில் பூரி, இட்லி, வடை, சட்னி, சாம்பார், பொங்கல்னு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த பிரியாணியில் இருக்க அந்த சிக்கனு சிலது வேவாது. இதை சாப்பிட அப்படியே உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா அன்றைக்கி எனக்கு செம்ம பசி. ஸோ அன்றைக்கி தட்டு ஃபுல்லாகவே அந்த லெக் பீஸு பெரிய பீஸுன்னு போட்டு வெறும் சிக்கனாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம தங்கச்சி ஜெனி வரைஞ்ச ஓவியம். இது செம்மையாக இருக்குது. ஹாய், ஜெனித்தை மீட் பண்ணியாச்சு. இவர் தான் மாமன் பையன் ஜெனித்து. ஹாய் சொல்கிறேன் நேயர்களுக்கு. ஹாய். கேமரா எடுத்தது. இப்போது ஃபங்க்ஷன் டே. காலையிலே ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மேளதாளங்கள்லாம் இசைச்சு அந்த மூடை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் பர்ஃபெக்டாக கிளம்பி இருக்கிறாங்க. கீழே பாருங்களேன், அந்த மயில் கோலம் சூப்பராக இருக்குது. ஸோ உறவினர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டாங்க. அதே சமயம் மண்டபத்தில் சேர் எடுக்கிற வேலை வந்துச்சு. ஸோ நானே என்னோடய மாமா சார்லஸ் ஆரோக்கியசாமி அப்புறம் அவரோட பையன் சேரை தூக்கி போட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சேரையும் தூக்கி போட்டுட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மண்டபத்தில் டிசைன் பண்ணியிருக்கிற இடம். இங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு அந்த சேரில் உட்காராங்க. நல்லா இருந்துச்சு. அந்த பின்னாடி அந்த ஃப்ளவரு, அந்த இனிஷியல் ஜேஎஸ்ங்கிறது. இது அந்த மண்டபத்தோட ஃப்ரெண்டு. ஸோ இங்கே ஒரு பேனரு, அது சூப்பராக இருந்தது. பலூனு, வாழை மரம், அப்புறம் இங்கே அந்த ஒரு பெரிய பேனர் வச்சு இந்த இடமும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா ஜான்சன் தான் வண்டியை நிறுத்துகிறாங்க. வேலைகள் எல்லாத்தையுமே பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிச்சயதார்த்தம் வரப்போகுது. ஃபைனலாக ஜென்சி ரொம்ப கிராண்டாக கிளம்பி இருந்துச்சு. அங்கே போகிறாங்களேன், அந்த சேரீலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்பா மேலே கை போட்டு கொஞ்சம் ப்ரைடாக நின்றுச்சு. அது வீடியோ எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோவுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு ஜென்சி.
இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேட்டு வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க. நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டில் தான் நடக்கும். ஸோ இப்போ வெளியில் நிற்கிறது மாப்பிள்ளை வீட்டார்கள். அவங்க அந்த வரிசையில் பழங்கள், புடவைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. மண்டபத்துக்கு முன்னாடி வந்ததுனால அங்கே கொஞ்ச நேரம் நிற்க வச்சு இந்த மேளங்கள் இசைப்பாங்க. அதனால தான் எல்லோரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பெண் வீட்டு சைடில் இருக்கிற அந்த பங்காளிகள் எல்லாருமே 2 பக்கமும் நிற்கிறாங்க அவங்கள வரவேற்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த நிச்சயதார்த்த நிகழ்வுகள். இதை வந்துட்டு பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 2 வீட்டாரும் உட்காந்து அந்த வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த புடவை பேண்ட் ஷர்ட்லாம் மாற்றிப்பாங்க. எல்லாம் ஓட்டு போட்டுருங்க. மாப்பிள்ளையா இப்போது ஆல்மோஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. எல்லோரும் அந்த மோதிரம்லாம் மாற்றிக்கிட்டாங்க. இந்த செயின்லாம் மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது போட்டு முடிச்சோன்னே எல்லோரும் வாழ்த்து சொல்லி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும்.
ஃபைனலாக சாப்பிட வந்துட்டாங்க. தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் செம்மையாக சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ மன நிறைவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த சோழதரம் போகிற பைபாஸு. ஸோ அடுத்தது கல்யாணத்தில் பார்க்கலாம். பாய். இது இப்போ இந்த சென்டரில் இப்போ ஃபேஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதில் இப்போ ஃபேஸ் இருக்கா? அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு.